இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை வந்து பதிவு பண்ண டெல்லிக்கு தான் போயிருக்காரு. ஏன் வந்து இவ்வளோ அதிர்வலைகள் ஏற்படுதுன்னு தெரியல. ஜனநாயக நாட்டில் வந்து எல்லாருமே கட்சி தொடங்க வந்து உரிமை இருக்கு. இவ்வளோ ஒரு எதிர்ப்பும் ஒரு ஆதரவும் ஏன் தொடங்குன்னு தெரியல. 24 வந்து ரியல் சர்க்கார் அமைப்பாரா, இல்ல விஜயகாந்த் மாதிரி எதிர்கட்சியாக நின்று போயிடுவாரா, இல்ல ரஜினி மாதிரி அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாரா, இல்ல கமல் மாதிரி போட்டு சொத போறான்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபுல்லா வீடியோ பாருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போனா தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிட்டாங்க. இது வந்து ஒரு 2-3 வருஷமா ஒரு அரசியல் புதுசாக பேச்சு போயிட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில் குஷியானந்த் தலைமையில் ஒரு குழு போயிட்டு டெல்லியில் வந்து கட்சியை வந்து பதிவு பண்ணிட்டாங்க. விஜய் மக்கள் இயக்கம், அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. இதுல என்னன்னா கழகத்துக்கு வெற்றிக்கு அப்புறம் ஒரு இக்கு வர சொல்ல நிறைய பேர் கிக்கு வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து திராவிடம் அந்த சொல் இல்லாம ஒரு புதிய அரசியல் கட்சி வந்திருக்கு. எல்லா கட்சியும் முடி தொடங்கினு பார்த்தோன்னா வந்து எல்லாம் அந்த பேர் வச்சிருப்பாங்க. எதுவுமே இல்லை, நாம் தமிழர் அந்த கட்சி பேருக்கு அப்புறம் ஒரு தமிழகம் அந்த பேரோட வர ஒரே கட்சி வந்து விஜயோட கட்சி தான். ஸோ அவர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். என்னதான் ஒரு சினிமா பிரபலம் வந்து அரசியல் தொடர்ந்து வந்து தொடர்ந்து வந்தாலும் அவர் வந்து அப்படி பணம் சம்பாதிச்சாரு. பணம், பேர், புகழ் எல்லாமே இருக்கு. ஸோ எந்த பின்புலத்தை வராருன்னா மக்கள் நம்பிக்கை வச்சு தான் வராரு. அரசியல் கட்சி தொடங்கி நாங்களே கொஞ்சம் வீடியோ போட்டிருந்தோம். 26 வந்து கண்டிப்பாக வருவான்னு சொல்லிட்டு. நடுவில் லியோ படத்துக்கு சர்ச்சையாச்சு, சிகரெட் காய்ச்சி. அப்பவே சொன்ன கண்டிப்பாக அரசியல் வருவார், அரசியல் பேசுவார்னு. அதையும் தாண்டி வந்து கட்சி வந்து பதிவு பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட் தேர்தல் அதிகாரிக்கு தலைமை தேர்தல் வந்து டெல்லியில் இருக்குது, அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் சின்னமும் வந்துடும். அவங்க செயலி ஆப்பும் வந்து போட்டிருக்காங்க. இதையும் தாண்டி நான் நிறைய கட்சி என்ன பண்ணால் நிறைய கட்சி வரவேற்று பேசிட்டாங்க. திருமாவளவன் இல்லை நாம் தமிழர் கட்சி சிவன் முருகன் அவரும் பேசியிருக்காரு. அவர் பேசினா சொல்லியிருக்காருன்னா அரசியல் கட்சி தொடங்க வந்து எளிது, அதை வந்து செயல்பாட்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் பிரேமலா விஜய் அவங்களும் வாக்கு சொல்லியிருக்காங்க. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்ற பிஜேபி அவங்களுமே வந்து வாக்கு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏடிஎம்கே மட்டும்தான் வந்து கமெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து பார்க்கலான்ற மாதிரி ஒரு மாதிரியே சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி அவர் வந்து மக்கள் நல்லது செய்யணும். பல மக்களை கிட்ட வந்து கட்சியாக நிறைய பேர் விஜயகாந்த் மாதிரி கண்டிப்பாக ஆகவே கூடாது. விஜயகாந்த் மாதிரி ஆகக்கூடாது. என்னன்னா அவர் வந்து கட்சி தொடங்கி பயங்கர பீக்கில் வந்தார். 2011 வந்து எதிர்கட்சியாக தான் ஆனார். மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். அவர் ஆளுங்கட்சியை உட்காந்து மக்கள் கண்டிப்பாக செய்வாருன்னு. அது இன்னமும் தெரியல. அவர் இருந்தும் போயிட்டாரு, அவருடைய ஆசையை நிறைவேறல. ஸோ விஜய்கிட்ட வந்து கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவர் வந்து சொத்து சேர்க்கிற அளவுக்கு நிறைய பேர் சேர்த்துட்டாரு. கண்டிப்பாக மக்களுக்கு செய்வார் நாங்கள் நம்புகிறோம். இதையும் தாண்டி மக்களாகி நீங்கள் எடுக்கிற முடிவு தான். ஸோ சர்க்கார் வந்து சாதிப்பாரா, சறுக்கு வாரான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். இதை பற்றி நினைக்கிறேன் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து மனக்கணி இன்ஃபோ முடிச்சிருது, நம்ம சேனல் அங்கே இருக்கு. ஸோ அதுக்கு உங்களை ஆதரவு தாங்க. கீழே பற்றி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, டேக் கேர்.